நாங்க காமன் மினிமம் ப்ரோக்ராம் போட்டோம், அவங்கள பல விஷயங்களை செய்ய விடாம பார்த்துக்கிட்டோம், எங்க கிட்ட கண்ட்ரோல் இருந்தது எங்கே கண்ட்ரோல் இருந்தது அப்படின்றாங்க. வெளியில் சொல்லிக்கலாம். உள்ள என்ன ஆட்சி அதிகாரம் குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு வேணும் மத்தியில். அப்படித்தான் இருந்தது. அதிமுக அப்படி அல்ல. அதிமுக 1998 நாடாளுமன்ற தேர்தலில் இதே புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் கூட்டணி வச்சாங்க. எங்களுடைய கூட்டணிக்கு ஒத்து வரலைன்னா உடனே அம்மா வெளியே வந்தாங்க. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் எந்த கொள்கை அடிப்படையும் இல்லாமல் பாரதிய ஜனதாவோட போய் கூட்டணி வச்சாங்கல்ல. பிறகு 5 ஆண்டு காலம் கழிச்சு எந்த கொள்கையின் அடிப்படையில் போய் காங்கிரஸோட கூட்டணி அமைச்சாங்க. காமன் சிவில் கோட் கொண்டு வர முடியல, இதெல்லாம் கொண்டு வர முடியல, அதெல்லாம் எங்களுடைய அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய கொள்கையை மாற்றிக்கிற கட்சி திமுக கட்சி. திமுகவும் காங்கிரஸ் ஒரே கொள்கையா, திமுகவும் கம்யூனிஸ்ட் கட்சியும் ஒரே கொள்கையா, திமுகவும் விடுதலை சிறுத்தை கட்சி ஒரே கொள்கை. நாங்கள் கொள்கை கூட்டணி, மதச்சார்பின்மை, கான்ஸ்டியூஷனை பாதுகாப்பது, அப்புறம் ஒரே கட்சியிலேயே சேர்ந்தல்லாம திமுகவிலேயே. காங்கிரஸ், திமுக, அதிமுக, பாஜக ரெண்டுத்துல பார்க்கும்போது இங்க கொள்கை முரண்பாடுகள் அதிகம்ங்கிறாங்க. அந்த அணியில உடன்பாடுகள் அதிகமா இருக்கு, இங்கதான் முரண்பாடுகள் அதிகமா இருக்கு. அண்மையில் கூட இன்றைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த தலைவர் சண்முகம் அவர்கள் ஒரு கருத்தை சொன்னார். போராட்டத்தில் கடந்துட்டு இருக்கும் ஊடகத்துக்கு பேட்டி அளிக்கின்ற பொழுது நிருபர் கேட்கின்றாங்க, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 98% அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டதாக சொல்கிறாங்களே, உங்களுடைய கருத்து என்னன்னு கேட்கின்ற பொழுது அவள்னா 2% தான் எஞ்சி இருப்பதா அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறார். அப்படி 98% நிறைவேற்றப்பட்டிருந்தால் போராட்டமே தேவையில்லையே அப்படி ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். அவருடைய கூட்டணியில் அங்கே வைக்கின்ற கட்சியை அதை எதிர்த்து தான் குரல் கொடுத்துருக்குது. அக்களை ஏமாற்றுகின்ற நாடகம். ஆனா அந்த கூட்டணி நல்ல எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகைன்னு ரொம்ப சுமூகமா இருக்கிறதா நீங்க பாக்கலையா? எங்க அந்த கூட்டணி எல்லாம் ஒன்னா இருக்கிறாங்க பாருங்க, ஒண்ணு மண்ணா எங்க இருக்காங்க. திறந்தனம் பத்திரிகையில் பார்க்குறோம்ல, நாங்கள் கூடுதலான சீட்டை கேட்போம் அப்படின்னு காங்கிரஸ் கட்சியும் சொல்லுது, விடுதலை சிறுத்தை கட்சியும் சொல்லுது, கம்யூனிஸ்ட் கட்சி கடந்த காலம் வேற நடப்பு காலம் வேற, எங்களுக்கு அதிகமான நாங்கள் இந்த தடவை சட்டமன்றத்தில் அதிக இடங்களை போட்டிடுவோம் அப்படின்னு கேட்குறாங்களா. அப்புறம் எங்கே ஒற்றுமை இருக்குது அங்கேயும்? அது அவங்க எல்லா கட்சியும் கூட கேட்பாங்க, ஆனா ஒன்னா இருக்கிறாங்கல்ல, ஒற்றுமையா இருக்கிறாங்க. விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் சொல்றாரு, எங்களுடைய எண்ணம் கூட்டணி ஆட்சி தான், ஆனால் தற்போது அது நடைபெறாது. அப்படின்னா உள்ளத்தில் ஒன்று வெளியில் ஒன்று இருக்குதுல்ல, நீண்ட வேற்றுமை இருக்குல்ல, அதுதான் வேற்றுமை.